20 பேரை கிளைமேக்ஸ் ஃபைட் சமயத்துக்கு உபேந்திராவோட வர சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் ஃபைட் வரைக்கும் அங்கேயே தங்கிட்டு இருங்க. அப்படித்தான்ப்பா, வேற என்னப்பா, எதுக்கு 30 வருஷம் என்னப்பா பண்ணிருந்தாரு? என்னன்னு குழந்தைய எதுக்கு ரஜினின்னு ஒரு அப்பா இருக்காருன்னே தெரியாம எதுக்கு வளர்த்து வச்சிருக்காரு? அதுதான் சொல்லு, நமக்கு புரிய வைக்கலையே மேம். இவருக்கு எதிரியா வர்றதெல்லாம் 18 வயசு 15 வயசு பசங்க. அந்த டைம்ல இவர் தாதாவா இருக்கும்போது அவர் வந்து அமீர்கான் 18 வயசுல இருப்பாரோ, அவங்களாம் ஐடென்டிஃபை பண்றாங்க சார். உடனே பார்த்து கூட பண்ணல, கரெக்டா எடுத்து இங்க வைப்பாங்க அருவாவை. ரஜினிக்கு அப்பவே 7-8 வயசு ஆயிடுச்சு. ரஜினிக்கு அவனை பார்த்தோன்னு அடையாளம் தெரியல. அவன் சின்ன பையன், விழுண்டு பையன். அவன் இவ்வளவு வயசான ரஜினியை பார்த்து ஓ மேன் யூ அப்படின்னு உன்னை தேடிட்டு இருந்தேன் ரைட் ஹேண்டா வச்சுக்கிறதுக்குன்னு வேற சொல்லுவான். அதுல இது வேற உலகம் ஃபுல்லா தேடினாராம். இவ்வளவு பெரிய டானு இங்க ஒரு மேன்ஷன் வச்சிருக்கவன கண்டுபிடிக்க முடியலையா? ஆனா என்னென்னமோ பண்றாங்களாம். எவ்வளவு இறக்குறாங்க, நாயை கூட்டு வராங்க. நாய் அதான் சார் எனக்கு தெரியல. ஸ்டைல் சார், பணக்காரா வந்தா அந்த மாதிரி காட்டணும்ல, பில்டப் காட்டணும். அது கூட பரவாயில்ல. அந்த கடைசியில அமீர் கானோட அந்த வில்லன் வராருல, மூக்குல இது போட்டுட்டு, நான் என்ன நினைச்சேன்னா அவருக்கு தான் ஆர்ட் வேணும் போல இருக்கு. ஸ்ருதி ஹாசனோட ஆர்ட்டை எடுத்து அவருக்கு வைக்க போறாங்க போல. சோ பேஷண்டே எடுத்துட்டு வந்துட்டாங்க போல. நாய் கூட்டம் வந்ததை பார்த்தோன்னு என்ன நினைச்சேன்னா, அங்க டேபிள் போட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, மிச்சமானது எலும்பு கிளம்பெல்லாம் அந்த நாய்க்கு போகும். இங்க இருந்து ஏன்டா இதை திங்கிறதுக்கா ஃபிளைட்ல கூட்டிட்டு வந்து இந்த நாயை இறக்கி விட்றீங்கன்னு நினைச்சேன் நான். பூஜா கிட்ட பாட்டு எப்படி இருந்துச்சு சார்? அதுக்காண்டி தான் சார் படத்துக்கு போன பாதி பாட்டை கட் பண்ணிட்டாங்க சார். அதுவும் பாதி பாட்டு தான் வந்துச்சு. பாதி பாட்டு தான் சார் வந்துச்சு. எந்த பாட்டுமே முழுசா வரல சார். இது அந்த வாட்ச் எல்லாம் என்னதான் ஸ்ட்ராங்கான கோல்டு ஸ்டாப் வாட்சா இருந்தாலும் அதை போட்டுக்கிட்டு வில்லனை கழுத்துல கட்டிலாம் இழுக்கிற அளவுக்கு அப்போ அந்த வாட்ச் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி 2 கோடி ரூபாய் ஒவ்வொரு வாட்ச். அதை வச்சு நீங்க கொலை பண்ணுவீங்களா? சம்பாதிக்கிறதே எல்லாரையும் ஏன் கொலை பண்றீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு தான். ஆனா அந்த வாட்சை வச்சு கொலை பண்றாரு. இன்னொன்னு சோபின் கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, அதை எடுத்துட்டு ஓடி இருந்தாலே நல்லா இருக்கலாம். 8 வருஷமா அங்க என்னத்துக்கு உட்காந்துட்டு இருக்கான்னு தெரியல. படம் ஓவராலா வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா முன்ன மாதிரி ஒரு ஃபீலே இல்லை சார் சுத்தமா. இப்போ ரீசெண்டா ஒரு எந்த படமும் பார்க்காதவங்க போய் பார்க்கலாமா? கரெக்டா சொல்லு. ஓடிடியில் வரும், போய் பாருங்க. ஓடிடில பாக்குற அளவுக்கு அது இருக்கா சார்? மெயினா இல்லை, ஏன்னா இப்போ ஆடியன்ஸோட போயிட்டு குரூப்பா பார்த்துட்டா கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சார். என்ன பொறுத்தளவு சார், யாரும் படம் பார்க்காதீங்க. கூலி 2 வரும், அப்ப போய் பாருங்க, படம் புரியும் சார்.